Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிளம்பிங் இஸ் மை பேஷன். நம்மளோட சேனலில் போர்வெல் ஃபால்ட் ஒர்க் சீக்வன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல் ஃபால்ட் அட்டெம்ப்ட்லேயே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்கள் போர்வெல் மோட்டர் வாட்டர் அவுட்புட் இந்த அளவுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற போர்வெல் மோட்டர் ரிஸ்கி கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மேபி நீங்கள் உங்கள் போர்வெல் செட்டப்காக 50,000 ப்ளஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாசிபிளி இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுனால உங்களோட போர்வெல் மோட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ண முடியும். ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க ஃபார் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்காக. நான் ஒரு 5 நிமிஷம் ஓட்டேண்ணா, 5 நிமிஷம் ஓட்டேன், ஃப்ளோ கம்மியாகுதான்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கரெக்டான கண்டிஷனில் இருந்துச்சு. பட் ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன் கண்டிஷனில் மோட்டர் வந்து ரன் பண்ணோம். வாட்டர் அவுட்புட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு ஆட்டோமேட்டிக்லி. ஸோ கைஸ், எங்களோட அசம்ஷன் படி இந்த போர்வெல் ஃபால்ட் அட்டெம்ப்ட்டில் 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்ட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் ஃபில்ட்ரேஷன் யூனிட்டில் ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருக்கலாம். பட் கிளைண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா போர்வெல் ஃபிக்ஸ் பண்ணி 3 இயர்ஸ் தான் ஆகுது. அண்ட் எங்களுக்கு கிடைக்கிற வாட்டர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் அண்ட் அயன் கண்டென்ட் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோட்டர் ஃபில்ட்ரேஷனில் பிளாக்கேஜ் எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளைண்ட் என்ன அசம்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சப்ளையில் ஏதாச்சும் ஃபால்ட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் மோட்டரோட கண்ட்ரோல் யூனிட் செக் பண்ணோம், வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் ரீடிங் எல்லாமே செக் பண்ணோம். ரீடிங் எல்லாமே கரெக்டான லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அகெயின் கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போர்வெல்ல மேலே லிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், நம்மளோட அசம்ஷன் கரண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து கரெக்டு. பிகாஸ் போர்வெல்லில் மட்ஸ் வந்து நிறைய ஃபார்மேஷன் ஆகிட்டு சம்மர்சிபிள் மோட்டர் ஃபில்டர் எஸ்எஸ் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ சம்மர்சிபிள் மோட்டர் இவ்வளோ டீஸாக எவ்வளோ ப்ரெஷர் கண்டிஷனில் ரன் ஆகிட்டு இருந்திருக்குன்றத எஸ்எஸ் ஃபில்டர் ஷீட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். மோட்டரோட சக்ஷன் பவர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஷீட் வந்து கம்ப்ளீட்டாக ஷ்ரிங்க் ஆகிட்டு இருந்திருக்கு. இதே கண்டிஷனில் நம்ம வந்து கவனிக்காமல் தொடர்ந்து மோட்டர் ரன் பண்ணோம் அப்படின்னா சம்மர்சிபிள் மோட்டர் காயில் அண்ட் ஸ்டேஜ் ரோட்டரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்லாம் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரை சுற்றி இருந்த மட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஷீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு மோட்டர் எடுத்து ஓரம் வச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் ஃப்ளஷ் அவுட்டு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் உள்ளே இருக்க சேரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளியே தள்ளிடும். அண்ட் போர்வெல் பெட் லெவலுக்கு க்ளீன் பண்ணுறதுனால உங்களோட போர்வெல்லில் ஃப்ரெஷ்ஷான ஈல்டு கிடைக்க வந்து நிறையவே பாசிபிள் இருக்குது. அண்ட் போர்வெல் பிவிசி பைப்போட ஸ்லாட்டர் கேப் வந்து பார்த்திங்கன்னா மட்ஸ் வந்து அடைச்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டர் கேப்பில் வந்து க்ளீன் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷான போர்வெல் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 30 to 45 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அப்போ தான் கிளியரான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கைஸ், எவ்ரி லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்து, அதாவது ஒரு ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லோட கண்டிஷன் வந்து மாறுபடும். இப்போது கரண்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுற இந்த போர்வெல் கண்டிஷன் கொஞ்சம் வந்து ஒஸ்டான ஸ்டேஜ் தான் கைஸ். போர்வெல் போட்ட வெறும் 3 வருஷத்தில் இவ்வளோ மட்ஸ் வந்து ஃபார்மேஷன் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த போர்வெல் கண்டிஷனுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு தான் நான் சஜஷன் பண்ணுவேன். பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்படி மெயின்டெனன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமாக செலவு பண்ணுற சிச்சுவேஷனுக்கு தான் லீட் ஆகும். அதான் கைஸ். ஸோ கைஸ், ஃப்ளஷ் அவுட் ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணும்போது ப்ரௌனாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரௌன் கலராக இருந்த போர்வெல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளஷிங் ஒர்க் வந்து முடிச்சிடலாம். ஸோ காலம் பைப் அண்ட் மோட்டர் ஃபிட்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லில் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் எல்லா செட்டப்ஸும் கம்ப்ளீட் பண்ணதும் அப்புறம் அகெயின் ஓப்பன் கண்டிஷனில் மோட்டர் வந்து ரன் பண்ணோம். ஸோ கைஸ், இந்த ஸ்டேஜில் எங்களோட அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஓப்பன் ஸ்டேஜில் சப்மர்சிபிள் மோட்டரை வந்து 10 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணோம். மோட்டர் அவுட்புட் வந்து கரெக்டான அவுட்புட்டு, ஸ்டேபிளான கண்டிஷனில் வாட்டர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு.
ஸோ கைஸ் அட்லாஸ்ட் மோட்டர் அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா டேங்க் இன்புட் லைனோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒர்க் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ப்ளம்பிங். தேங்க்யூ.